குட் ஈவினிங். சவுண்ட் டீச்சிங்ஸ் அப்படிங்கிற டைட்டில் சில காரியங்கள் உங்களோட நான் ஷேர் பண்ண விரும்புகிறேன். சில கல்ட் ரிலேட்டடாக சில வீடியோஸ் போட்டிருந்தோம். ப்ரீவியஸ் இது நீங்கள் அதை பார்த்துக்கலாம். இந்த சர்ச் ரிலேட்டடாக சில காரியங்கள் நமக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். நிறைய பைபிள் ஸ்டடிஸ் நம்ம கேட்டிருக்கிறோம், பாஸ்டர்ஸ் எல்லாம் பைபிள் காலேஜில் படிச்சிருக்கிறோம். எல்லாருக்குமே சர்ச் அப்படின்னா என்ன நமக்கு தெரியும். எக்லீஷியா, the one who is called out from the world is part of the church. அதை எக்லீஷியா சொல்றோம். அப்போ a group of people who have been called out of the world, out of the sin is called church. சபையிலிருந்து, உலகத்திலிருந்து வெளியே அழைக்கப்பட்டவர்கள் கூட்டம் சபை அப்படின்னு நம்ம சொல்றோம். சரி, இப்போ இந்த நேச்சர் ஆஃப் த சர்ச்னு ஒன்று இருக்கு. அதில் தான் நிறைய பேருக்கு ப்ராப்ளம். பாருங்க, இந்த நேச்சர் ஆஃப் த சர்ச் வந்து விசிபிள் yet இன்விசிபிள். இன்னொரு பாயிண்ட் சொன்னா லோக்கல் yet யூனிவர்சல். பாருங்க, நம்ம ஒரு ஜியாகிரபிக்கல் லொகேஷன்ல ஒரு சர்ச்சை பார்க்குறோம், அது லோக்கல். ஆனால் the யூனிவர்சல் சர்ச் ஆர் இன்விசிபிள் சர்ச் இஸ் த சர்ச் காட் சீஸ் இட். கடவுள் பார்க்கிற ஒரு சபை, அதுதான் யூனிவர்சல் சர்ச் அப்படின்னு சொல்றோம். அது irrespective ஆஃப் டினாமினேஷன்ஸ், ஜெண்டர், எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன்ஸ், ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ், சோஷியல் ஸ்டேட்டஸ், everyone is a part of the universal church. நம்ம நினைக்கிற மாதிரி டினாமினேஷனல் பேரியரோ ஜியாகிரபிக்கல் பேரியரோ அந்த யூனிவர்சல் சர்ச்சுக்கு என்ன செய்யாது, கிடையாது. இது பேசிக்காக அந்த நேச்சர் ஆஃப் த சர்ச் நமக்கு வளரும். அப்போ நீங்கள் பாருங்க, நீங்கள் நிறைய பேர் வந்து இந்த சர்ச் எல்லாம் க்ளோஸாக இருக்குது, அந்த பில்டிங் தான் க்ளோஸாக இருக்கு. அக்கார்டிங் டு தி நியூ டெஸ்டமென்ட் பிரின்சிபல், சர்ச் இஸ் நாட் தி பில்டிங், சர்ச் இஸ் நாட் தி இன்ஸ்டிடியூஷன், சர்ச் இஸ் நாட் தி கவர்மெண்ட். இதெல்லாம் நமக்கு தெளிவாக தெரியணும். சபைங்கிறது நிறுவனம் அல்ல, சபை என்பது கட்டணம் அல்ல. ஸோ அதனால ஆண்டவர் சொல்லியிருக்காரு, எங்கே என் நாமத்தினாலே 2 என்று 3 பேர் கூடியிருந்தாலும் அங்கே நான் இருக்கிறேன். இந்த பர்டிகுலர் பிளேஸ் நான் வருவேன் அப்படின்னா ஆண்டவர் நமக்கு என்ன செய்யல, பிளேஸ் இஸ் நாட் கிவன் இம்பார்ட்டன்ஸ் அக்கார்டிங் டு தி நியூ டெஸ்டமென்ட் பிரின்சிபல். சரி, இது பேசிக்கா இதுக்காக பாருங்க. இப்போ நீங்க பிப்ளிக்கல் இமேஜஸ் ஆஃப் த சர்ச் அப்படின்னு பாருங்க. முதல்ல சர்ச் அப்படி பிப்ளிக்கல் இமேஜஸ் ஆஃப் த சர்ச் அப்படின்னா, சர்ச் இஸ் ஒரு கம்யூனிட்டி. என்ன கம்யூனிட்டி? மேசியானிக் கம்யூனிட்டி. கிறிஸ்துவால், ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவால் ரத்தத்தினால் கழுவப்பட்டு உருவாக்கப்பட்ட ஒரு கூட்டம். இந்த கம்யூனிட்டியில் வந்து ஜாதி கிடையாது, இந்த கம்யூனிட்டியில் ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் கிடையாது, இந்த கம்யூனிட்டியில் படிச்சவன் படிக்காதன்ற வித்தியாசம் கிடையாது. இதுவுமே இந்த கம்யூனிட்டிக்குள்ள வரக்கூடாது. சர்ச் இஸ் a டிஃப்ரெண்ட் கம்யூனிட்டி. அந்த செட்டப்ல நம்ம வரணும். நம்ம நிறைய பேர் அதுக்குள்ள வராதனால தான் என்னென்ன இஷ்யூஸ் எல்லாம் சர்ச்சஸ்ல இருக்கக்கூடாதோ அதெல்லாம் இன்னைக்கு என்ன செய்யுது, இருக்குது. ஒன்று. இன்னொன்று, ஆண்டவர் தெளிவாக சொன்னாரு, சர்ச் இஸ் த ஃபேமிலி ஆஃப் காட். சபைங்கிறது அவருடைய குடும்பம். பாருங்க, நம்ம ஃபேமிலியில ஒரு 10-12 பேர் அண்ணன் தம்பி இருக்காங்க வைங்க, அல்லது 4-5 பேர் இருக்கிறாங்க. அந்த காலத்தில் நிறைய ஒன்று, இப்போ கம்மி ஆயிடுச்சு. ஃபைட்டிங்ஸ் வரதான் வரும். இங்கிலீஷ் ஒன்று சொல்லுவாங்க, பிளட் இஸ் திக்கர் தன் தி வாட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ணன் தம்பி 2 பேர் சண்டை போட்டாலும் கடைசி என்ன செஞ்சுப்பாங்க, ஒன்று சேர்ந்துப்பாங்க. அதான் இந்த ஃபேமிலி பாண்ட் அப்படிங்கிற பார்த்தீங்க. சர்ச் இஸ் த ஃபேமிலி. ஸோ நம்ம எல்லாரும் ஒரே ஃபேமிலி. ஒன்று. இன்னொன்று பாருங்க, சர்ச் இஸ் த பாடி ஆஃப் கிரைஸ்ட். ஏன் பாடிங்கிற கான்செப்ட் ஃபர்ஸ்ட் Corinthians 12 ஆண்டவர் திரும்ப சொல்றாரு, every part is interrelated, interconnected. Single part cannot function alone. Every is interconnected. அதுதான் ஆண்டவர் திரும்ப சொல்றாரு. கிறிஸ்து தலை, நம்ம எல்லாம் பார்ட். ஒருத்தர் ஹார்ட்டா இருக்கலாம், ஒருத்தர் லங்ஸா இருக்கலாம், ஒருத்தர் கையா இருக்கலாம், காலா இருக்கலாம். பட் எவ்ரி பார்ட் இஸ் இம்பார்ட்டன்ட். அது இண்டிவிஜுவாலிட்டி அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கு, பட் இன்டர் கனெக்ஷன்ஸ் ஒன்று இருக்கு. இது ரெண்டு முக்கியமானது. ஸோ நான் தனித்து இயங்க முடியாது சபைக்குள்ள. ஐ எம் இன்டர்ரிலேட்டட் வித் மை ஃபெல்லோ பிரதரன். இப்போ நீங்க இந்த பாஸ்டர், இவாஞ்சலிஸ்ட், ப்ராஃபட், பிலீவர், இந்த இதெல்லாம் மறந்துடுங்க. நம்ம எல்லாரும் ஒரே கேட்டகரி பிலீவர்ஸ். ஏன்னா the priesthood of all believers தான் நியூ டெஸ்டமென்ட் கான்செப்ட். ஸோ பிலீவர்ங்கிற டேர்ம் வந்து நான் பிலீவர் நான் சொல்லும்போது that includes every category. அதை நீங்க மைண்ட்ல வச்சுக்கணும். அப்போ இந்த பாடிங்கிற கான்செப்ட்ல நம்ம ரூட்டா என்ன செய்யணும், வரணும். இன்னொரு ஆர்கனைசேஷனா ஓகே, தேர் ஆல்சோ ஒரு ஃபெல்லோ பிரதர். இன்னொரு கான்டினென்ட்ல இருக்கிறாங்க, அவங்களும் நம்ம சகோதரர்களாம். ஏன்னா ஃபேமிலி, சர்ச் இஸ் த ஃபேமிலி. ஒரு நாள் ஒரே இடத்துக்கு போகிறோம். அப்புறம் பாருங்க, ஆண்டவர் ரொம்ப அழகா சொன்னாரு, சர்ச் இஸ் த பிரைட் ஆஃப் காட். ஏன் பிரைட் சொன்னார்? இட்ஸ் வெரி யூனிக். இந்த பிரைட்ங்கிறது உலகத்தில் ஒன்று தான் இருக்க முடியும். நம்ம கேஷுவலாக செகண்ட் ஒய்ஃப், தேர்ட் ஒய்ஃப்லாம் சில பேர் அவருக்கு 2 ஒய்ஃப் வச்சிருக்க. இல்லை, பர்சன் கேனாட் ஹேவ் 2 wives. ஒய்ஃப்ங்கிறது ஒன்று தான். ஒரு செகண்ட் தேர்டு வரலாம் வேற டேர்ம்ஸ். அதை நம்ம மீடியாவில் இப்போ என்ன செய்ய முடியாது, நம்ம சொல்லக்கூடாது, அசிங்கமாக இருக்கும். இந்த ஒய்ஃப் அல்லது பிரைட் அப்படிங்கிற டைட்டில் ஒருத்தருக்கு ஒன்று தான் பொருந்தும். ஸோ ஜீசஸ் கிரைஸ்டோட பிரைடு வந்து சர்ச் தான், அதுக்கு ஆல்டர்னேட்டிவே கிடையாது. அப்போ எந்த பேரசர்ச் ஆர்கனைசேஷனோ எனி மினிஸ்ட்ரிஸோ தே கேனாட் சப்ஸ்டிடியூட் த சர்ச். நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க. இப்படி சொல்றதுனால இப்போ ஆட்களுக்கு என்ன இப்போ நிறைய நடக்குன்னா, நான் நினைக்கிறேன் சர்ச்சினோட நிறைய பேர் பாஸ்டர்ஸ் நினைச்சுக்கிட்டாங்க. இவாஞ்சலிஸ்ட்லாம் கிடையாது, ப்ராஃபிட்ஸ் கிடையாது, அப்போஸ்டல்ஸ் கிடையாது, சர்ச்சினாலே பாஸ்டர். ஸோ அதனால பாஸ்டர்ஸ் அட்டாக் பண்றதுக்கு சர்ச்சஸ் அட்டாக் பண்ற மாதிரி இல்லை.
நீ நல்லா கவனிங்க, எல்லா கிஃப்ட்ஸும் எல்லா ஆஃபீஸர்ஸும் ஆர்டர் எது கொடுத்தாரு? டு எடிஃபை த பாடி ஆஃப் கிரைஸ்ட். திருச்சபை கட்டப்பட பரிசுத்தவான்கள் சீர்படுத்த, எஃபிஷியன்ஸ் 4:11. அப்போ பரிசுத்தவான்கள் சீர்படுத்தணும். திருச்சபை, சர்ச் should be edified and believers should be corrected. இதான் கிஃப்ட்ஸ் அண்ட் ஆஃபீஸர்ஸோட மெயின் ஃபங்க்ஷன், மெயின் பர்பஸ். அதான். சரி, இதெல்லாம் பேசிக்கா நான் சொல்றேன். இப்போ நீங்க பாருங்க, வாட் இஸ் மை ரோல் இன் த சர்ச்? நீங்க நல்லா கவனிங்க, சர்ச் வந்து இஸ் நாட் அ கம்பெனி. It doesn't belong to anybody. Nobody can claim the ownership of the church. நான் எங்க சர்ச்சில் 100 தடவை 100கணக்கான தடவை நான் சொல்லியிருக்கிறேன். Nobody can claim. நான் சீனியர் பாஸ்டர்னால I cannot claim the church. பாஸ்டர்ஸ் யாருமே கிளைம் பண்ண முடியாது. பாஸ்டர்ஸோட ஜெனரேஷன்ஸ் அதை கிளைம் பண்ண முடியாது. நீங்க நல்லா இதை கவனிக்கணும். அப்போ வாட் இஸ் மை ரோல் இன் த சர்ச்? நீங்க வந்து எப்பவுமே இந்த ஸ்பிரிச்சுவல் பெர்ஸ்பெக்டிவ்ல பாருங்க. ஏதோ நீங்க போற ஒரு சர்ச், ஒரு பில்டிங், அங்க ஒரு பொறுப்பு, அங்க ஒரு பிரச்சனை, அங்க சில ஃபைனான்சஸ், அப்படி அந்த ஆஸ்பெக்ட்ல பார்க்கக்கூடாது. ப்ராட் பெர்ஸ்பெக்டிவ் நீங்க என்ன செய்யுங்க, நீங்க பார்க்கணும். அப்போ பாருங்க, இந்த ஒரு சர்ச்சுக்கு வந்து மெயினா ஒரு 5 ஃபங்க்ஷன்ஸ் இருக்கு. அதெல்லாம் நான் இதுல இன்னும் அடுத்த 5 மினிட்ஸ்ல குயிக் ஹைலைட்ஸ் பண்ணிடுறேன். அது வந்து நம்ம லைஃப் ஆஃப் த சர்ச் அப்படின்னு கூட சொல்லலாம். தியாலஜிஸ்ட் அதான் சொல்றாங்க, த லைஃப் ஆஃப் த சர்ச். அப்போ எவ்ரி பிலீவர் ஹஸ் a ரோல் இன் த லைஃப் ஆஃப் த சர்ச். நான் எனக்கு ரோல் இருக்கு, ஒரு சின்ன சர்ச்சில் ஒரு சின்ன பெண்ணுக்கு ரோல் இருக்கு. அதை தான் நம்ம எல்லாரும் கான்சன்ட்ரேட் பண்ணணும். நம்பர் 1 என்ன அப்படின்னா worship. Worship is called ministry towards God, ministry towards heaven. ஒரு சர்ச்சோட மெயின் ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னா worship. நீங்க நல்லா கவனிங்க, சர்ச்சோட அப்படின்னா நீங்க choir டீம், பாஸ்டர் டீம், அசோசியேட் பாஸ்டர் அப்படி விடாது. என்னோட ரோல். அப்ப என்னோட ரோல் என்ன? when I go to the church I must worship God. That means I am ministering to God. அதான் worship. ஆவியோடு உண்மையோட கர்த்தரை என்ன செய்யணும்? தொழுது கொள்ளணும். மியூசிக் செட்டப் எப்படி இருக்கும்? சில பேர் நல்லா பாடுவாங்க, சில பேர் பாட தெரியாது, பக்கம் மியூசிக் சிஸ்டம் இருக்கும், இல்லாம இருக்கும். worship அதெல்லாம் தேவையில்லை. worship is our attitude, our internal connection with God. So whenever you come to the you come to the presence of God, get connected with God, get connected with heaven. சுத்தி இருக்கிறது எல்லாம் மறந்துருங்க, அவரை மட்டும் நீங்க என்ன செய்யணும்? நீங்க நோக்கி பார்க்கணும். அதான் ஒரு பிலீவரோட மெயின் இது. அப்புறம் நமக்கு நிறைய பிரச்சனை வராது. இப்போ சில பேர் சர்ச்சில் போய் வொர்ஷிப் பண்ணாதனால தான் சுற்றி பார்ப்பாங்க, யார் கீபோர்ட் போடுறா, யார் கிட்டார் வாசிக்கிறா, இன்னைக்கு அவரை காணுமே, அவர் தானே இப்போ யூஸ் வருவார், இவருக்கே திரும்பி இவர் என் பாஸ்டர் மேலே ஏற்றினாரு, அந்த ஒயிட் ஷர்ட்டாரு புது ஆளாக இருக்காரு. ஸோ இந்த மைண்ட்ஸ் எல்லாம் ஓடிட்டு போய் தான் யூ வில் ஸ்டார்ட் கிரிட்டிசைசிங் த ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் த சர்ச். அதெல்லாம் விட்டுறணும். நம்ம போனோம் கண்ண மூடி கத்த ஆராதிக்கும். அது ஒன்று. ரெண்டாவது பாருங்க, இவாஞ்சலிசம். The second life of the church is evangelism. இது வந்து ministry towards the particular community. பாருங்க, எல்லா சர்ச்சும் லோக்கல் யூனிவர்சல் முதல்ல நேச்சர்ல சொன்னேன். Every church is situated in a particular local geographical locality. அப்ப நீங்க அங்க போகும்போது the church has a responsibility to evangelize the community. நீங்க ஏகப்பட்ட denomination, ஏகப்பட்ட churches அப்படி நீங்க கேட்கலாம். எத்தனை ஆயிரங்கள் சர்ச் இருந்தாலும் இன்னும் நம்ம சிட்டியை ரீச் பண்ணல. இன்னும் நிறைய பேருக்கு இயேசு நண்பர் நம்மளால சொல்ல முடியல. ஏன்னா நம்ம எல்லாமே லிமிட்டட். நம்ம சர்ச்சஸ் லிமிட்டட், நம்ம பாஸ்டர்ஸ் லிமிட்டட், நம்முடைய பொட்டன்ஷியல்ஸ் லிமிட்டட், நம்முடைய ஃபைனான்சஸ் லிமிட்டட். ஸோ அதனால நிறைய சர்ச்சஸ், அதை பற்றி கவலைப்பட வேண்டாம். ஸோ ஒவ்வொரு விசுவாசியும் என்ன செய்யணும்? யூ ஹேவ் த கிரேட்டர் ரெஸ்பான்சிபிலிட்டி டு இவாஞ்சலைஸ் யுவர் கம்யூனிட்டி. கம்யூனிட்டி நான் சொல்றது சர்ச் இருக்கிற இடத்த சொல்றேன். எருசலேம், நம்ம ஸ்ட்ரீட், நம்ம ரிலேட்டிவ்ஸ், நம்ம ஃப்ரெண்ட்ஸ், இவங்களுக்கெல்லாம் இயேசு நண்பர் நம்ம என்ன செய்யணும்? சொல்லணும். விசேஷமா இந்த பேண்டமிக்ல பயந்து போய் எல்லாரும் இருக்கும்போது பயப்படாதீங்க, நாங்கள் ப்ரேயர் பண்றோம், கடவுள் கண்டிப்பா மாற்றுவார். இது ஒரு காஸ்பல் நற்செய்தி. இது செகண்ட். இது எல்லாரும் பண்ணணும். சர்ச் பண்ணணும் அப்படின்னா நல்லா சொல்லுங்க பாஸ்டர், அவர் பண்ணணும், லீடர்ஸ் பண்ணணும். இல்ல, ஐ ஹேவ் த ரெஸ்பான்சிபிலிட்டி, நான் பண்ணணும் அப்படின்னு நம்ம நினைக்கணும். மூணாவது பாருங்க, எடிஃபிகேஷன். இது வந்து என்னது அப்படின்னா இன்வர்ட் மினிஸ்ட்ரி சொல்லலாம். மினிஸ்ட்ரி டுவர்ட்ஸ் தி பிலீவர்ஸ். ஆண்டவர் என்ன சொல்றாரு? ஆக நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிக்கும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தில் ஞானம் சொல்லுங்க. அப்ப நீ கோ அப்படிங்கிறது ஒன் ஃபர்ஸ்ட் பார்ட் ஆஃப் தி கிரேட்டஸ்ட் கமாண்ட்மென்ட். தி செகண்ட் பார்ட் சேஸ் தட் மேக் டிசிபிள்ஸ். வெளியே இருந்து ஆளை கொண்டு வந்துட்டு அப்புறம் அவங்களை என்ன பண்ண போறோம்? டிசிபிள்ஸா மாற்றணும். எப்படி டிசிபிள்ஸா மாற்றுறது? ஹவு டு எடிஃபை பீப்புள். பாருங்க, டீச்சிங்ஸ் கொடுக்கலாம், நல்ல பைபிள் ஸ்டடிஸ், அது ஒரு பக்கம். வேரியஸ் கிஃப்ட்ஸ் ஆப்ரேட் ஆகுது. நான் முதல்ல இந்த சர்ச்சுங்கிறது ஃபேமிலி நான் சொன்ன பாருங்க. ஒருத்தருக்கு ப்ராஃபிட்டிக் கிஃப்ட்ஸ் இருக்கும், ஒருத்தருக்கு பல பாஷைகளை பேசுறது, வியாக்கியானம் பண்றது, ஒருத்தர் சோமணிக்கு வர இருக்கும், ஒருத்தருக்கு கடிந்து கொள்ற வர இருக்கும், ஒருத்தர் புத்தி சொல்றது இருக்கும், ஒருத்தர் ஆறுதல் படுத்துறது இருக்கும். ஸோ இந்த எல்லா கிஃப்ட்ஸும் உள்ள போட்டு பாருங்க, இந்த சர்ச் அப்படி எடிஃபை ஆகும். ஸோ சர்ச் இஸ் த பிளேஸ் வேர் செவரல் கிஃப்ட்ஸ் ஆர் பீயிங் புட் டுகெதர் அண்ட் யூஸ்ட் ஃபார் தி எக்ஸ்டென்ஷன் ஆஃப் காட்ஸ் கிங்டம். அதான் சபை. அப்போ நீங்க சபைக்கு வரும்போதே நீங்க என்ன செய்யணும்? போயிட்டு உங்களுக்கு தெரிஞ்ச ஆளை பார்த்துட்டு ஓடிடக்கூடாது. ஹலோ பிரைஸ்லாம் அண்ணா, அக்கா பிரைஸ்லாம், பிரதர், இப்படி இல்லை. சர்ச்சில் போய் நீங்கள் இந்த சண்டே போகிறேன், ஒர்ஷிப்பில் கலந்துக்கிறேன், பாஸ்டர் குரூப்பில் மெசேஜ் கேட்குறேன், அப்புறம் என்ன நம்முடைய பிதாவை கத்து அப்படின்னு பெனடிக்ஷன் சொல்லும்போது ஓடிடுறேன். இல்லை,
நீங்க இருந்து யூ ஷுட் எடிஃபை சம்படி. யாராவது ஒரு ஆளை மீட் பண்ணி என்ன செய்யணும்? எடிஃபை பண்ணணும். இது நாலாவது பாருங்க, மிஷன்ஸ். இது வந்து the service to the community at large. எருசலேம்ல ஆரம்பிச்சது கடைசி நீங்கள் பரிசுத்தாவியிலிருந்து வரும்போது நீங்கள் பலன் அடைந்து எருசலேமிலும் யூதேயாவிலும் சமாரியாவிலும் உலகத்தின் கடைசி பரிந்தும் at the uttermost parts of the world. So the church என்ன பண்ணும்? Church must have mission focus. அப்படின்னா ஏதோ மிஷன் சண்டே வைக்கிறோம், மிஷனரி போட்டு பிரசங்கம் வைக்கிறோம், ஒரு ஆஃபரிங் கொடுக்குறோம், கலெக்ட் பண்றோம், முடிஞ்சது இல்ல. எவ்ரி பிலீவர் must have mission mind. அப்ப என்ன சொல்லணும்? எவ்ரி சர்ச் மஸ்ட் ஹேவ் தி மிஷன் மைண்ட். அப்ப நீங்க நார்த் இந்தியாவுக்கு போகணும். we need to pray for the missions. we need to go to the missions field and support them financially. இது சர்ச்சோட முக்கியம். அப்போ ஒவ்வொரு விசுவாசம் நினைக்கணும், நான் மிஷன்ஸ்க்கு ஜோம் பண்ணணும், நான் மிஷனரிஸ்க்கு கொடுக்கணும், நான் மிஷன் ஃபீல்டுக்கு வைப்போம். நான் எங்க சர்ச் மிஷன் சண்டேஸ் வரும்போது அதை அடிக்கடி நான் சொல்றேன், வருஷத்துக்கு உங்க லைஃப்ல ஒரு தடவையாவது எருசலேம் போறீங்களோ இல்லையோ, லைஃப்ல ஒரு தடவையாவது சாகிறதுக்கு முன்னாடி மிஷன் ட்ரிப் ஏதாவது ஒரு ஸ்டேட்டுக்கு போயிட்டு வாங்கன்னு சொல்றேன். ஸோ நிறைய பீப்புள் அதுக்கு ஆர்வமாக இருக்கு. நீங்கள் அதை முயற்சி பண்ணுங்க. அதை ஆர்கனைஸ் பண்ணுற டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்கு, நிறைய பாசஸ் இருக்காங்க, ஹெல்ப் பண்ணுறது நிறைய பேர் இருக்காங்க. கடைசியாக சொல்கிறேன், சர்வீஸ். இது வந்து மினிஸ்ட்ரி டுவர்ட்ஸ் த சொசைட்டி. இப்போ நிறைய பேர் பொருட்களை எடுத்து போய் கொடுக்குறாங்க. வெளியே சிலது வருது, மீடியா நம்ம நிறைய பேர் மீடியா போடல. நம்ம சர்ச் சார்பாகவே நிறைய சப்போர்ட் பண்ண போதும், நம்ம மீடியாவில் அதை போடல, அவசியம் இல்லை போடணும். பட் த சர்ச் ஷுட் ஹேவ் த சோஷியல் கன்சர்ன். சில பேர் போடுறாங்க, தப்பு நான் கிரிட்டிசைஸ் பண்ணல. ஸோ இதை பார்த்து நிறைய பேர் மோட்டிவேட் ஆகலாம். ஸோ இந்த டைம்ல சர்ச் வந்து என்ன செய்யணும்? இந்த டைம்ல ஆல்வேஸ் தி சர்ச் மஸ்ட் ஹேவ் தி சர்வீஸ் மைண்டட். ஒரு ஏழைகளுக்கு உதவி செய்வது, அதாவது எங்க சர்ச்சுக்கு வாங்க உங்களுக்கு இதை தருவோம், அது அல்ல சபை. சபைக்கு வருகிற ஒருவருக்கு நம்ம என்ன செய்யணும்? கொடுக்கணும். சபைக்கு வராதவங்களுக்கு நம்ம என்ன செய்யறோம்? நம்ம கொடுக்கறது தப்பு கிடையாது. ஸோ இந்த 5 ஆஸ்பெக்ட்ஸை நீங்க ரொம்ப கவனம் செலுத்தும் பொழுது நமக்கு இருக்கிற நிறைய இந்த கான்ட்ரவர்சிஸ் எல்லாம் போகும். சபை ஒருத்தர் திட்டிட்டு போறாரு, அதை ஒன்றும் மைண்ட் பண்ண வேண்டாம். சில பேர் கிடைத்த வெளிச்சம் அவ்வளோதான் இருக்கும். அப்போ அவனே பாஸ்டர்ஸ் அதுக்கு ரியாக்ட் பண்ணவும் வேண்டாம். ஏன்னா நம்மளை திட்டாங்க, நம்மளே யாரும் திட்டல, எல்லாரும் ஒரே ஆண்டருக்கா ஊழியம் செய்கிறோம், ஒரே இடத்துல இருக்கிறோம். அவங்களுக்கு கிடைச்ச வெளிச்சங்களின் படி பேசுவாங்க. ஸோ நம்ம ரியாக்ட் பண்றத யாரும் ரியாக்ட் பண்ண வேண்டாம், யாரும் தப்பா பேச வேண்டாம். ஸோ நம்ம என்ன பண்ணணும்? த சர்ச் அப்படின்னு வரும்போது நான் தான் சபை, ஐ எம் பார்ட் ஆஃப் த சர்ச். யாரும் ஒருத்த சபை அப்படின்னு நினைக்கிறதுனால தான் நமக்கு கோவம் வருது, திட்ட வேண்டியது வருது, கிரிட்டிசைஸ் பண்ண வேண்டியது. பட் நான் அதில் பார்ட் அப்படின்னு வரும்போது என்ன செய்யாது? வராது. ஸோ நீங்கள் வந்து இது ஜஸ்ட் ப்ரீஃபாக கொடுத்துருக்குறோம். யூ ஸ்டடி மோர் இன் த பைபிள் அபவுட் த சர்ச் அண்ட் ஆல்வேஸ் திங்க் தட் யூ ஆர் த பார்ட் ஆஃப் த சர்ச். யூ ஆர் த லிவிங் சர்ச். சர்ச் இஸ் நாட் தி building, church is not the pastors or any officers. So அதனால உங்களுக்கு commit yourself after finishing this quarantine, commit yourself to be the part of the local church and do more for the kingdom of God, so that God's name will be glorified, His kingdom will be expanded. So இந்த டீச்சிங் மூலமாக சந்திச்சு தரிசனம் பண்ணுறோம். தொடர்ந்து இன்னொரு டாபிக்ல உங்களை சந்திக்கிறேன். God bless you. Thank you.